வணக்கம். நான் உங்கள் வைகை ராஜா. நான் படித்ததில் மிக மிக பிடித்தது, ஒரு நாட்டில் ராஜா ஒருவர் இருக்கிறார். அவருக்கு தான் எப்பொழுதுமே அதி புத்திசாலி என்ற எண்ணம். அதனால் எப்பொழுதுமே தனக்கான வசதி படைத்தவர்களிடமும் தன்னை போல் உயர்ந்த மனிதர்களிடம் மட்டுமே பழகக்கூடிய ஒரு நபர். என்றுமே அவர் எளிமையான மனிதர்களிடமும் ஏழ்மையான மனிதர்களிடமும் பழக மறுப்பவர். ஒரு நாள் தன் நாட்டிற்கு ஒரு புலவர் வருகை தருகிறார். ஐயா, நான் மிக மிக அதி புத்திசாலி. நான் என் திறமையை உங்களிடம் நிரூபிக்க விரும்புகிறேன். ஆகையால் உங்கள் அரண்மனையில் உள்ள அனைத்து மந்திரிகளையும் அழைத்து வாருங்கள். என்ன வேண்டுமானாலும் நீங்கள் கேள்வி கேளுங்கள். நான் கேள்விகள் அனைத்தையும் கூறிவிட்டால் நீங்கள் இந்த நாட்டில் அனைவரும் எனக்கு அடிமை. நான் கேள்வி கூற மறுத்துவிட்டால் நான் இந்த நாட்டிற்கே அடிமை என்று கூறி ஒரு மிக ஆபத்தான ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அப்பொழுது நாட்டின் ராஜாவிற்கு மிக மிக பயம். நாம் தான் எப்பொழுதும் மிக அதி புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மை போல் ஒரு புலவர் வந்து நிற்கிறாரே, நம் நாட்டை எப்படியாவது மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அந்நாட்டின் அனைத்து அரண்மனையில் இருக்கும் மந்திரிகளையும் அழைத்து, ஐயா, ஒரு புலவர் நம்மை நாட்டை நோக்கி வந்திருக்கிறார். அவர் மிக பயங்கரமான புத்திசாலி என்று கூறுகிறார். அவரையே திக்குமுக்காட வைக்கும் அளவிற்கு நீங்கள் கேள்விகள் அனைத்தும் கேட்க வேண்டும் என்று கூறி அந்த நாட்டின் அனைத்து மக்களையும் அரண்மனையில் அமர வைத்து ஒரு பக்கம் மந்திரிகளை அமர வைத்து ராஜாவும் அமர்ந்து புலவரிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். மந்திரிகள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் புலவர் டான் 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 என்று பதில் கூறிக்கொண்டே இருக்கிறார். அரண்மனையின் ராஜாவிற்கோ பயம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆஹா, நம் நாட்டை அப்புலவரிடம் அடகு வைக்க வேண்டியதுதான் போலவே. என்னடா இது சோதனை, நமக்கு வந்த சோதனை என்று பயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் புலவர், ராஜா, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். உங்கள் மக்களில் யாராவது ஒருவர் கூட என்னிடம் கேள்வி கேட்கலாம். நான் அந்த கேள்விக்கும் பதில் கூறுகிறேன். யாரையாவது இந்த கூட்டத்திலிருந்து கூட எழுந்து என்னிடம் கேள்வி கேட்க சொல்லுங்கள் என்று ரொம்ப ஆணவமாக கூறுகிறார். அடா போங்கடா, இந்த மந்திரிகள் கேட்கும் கேள்விக்கே இவன் இப்படி பதில் கூறுகிறான். சாதாரண ஏழ்மை மக்கள் கேட்கும் கேள்வியா நம் நாட்டை காப்பாற்ற போகிறது என்ற ஒரு மிக சோர்வடைந்து கூட்டத்தை பார்த்து, ஐயா, யாராவது உங்களில் ஒருவர் இந்த புலவரிடம் திக்குமுக்காட வைக்கும் அளவிற்கு உங்களிடம் கேள்விகள் இருந்தால் கூறுங்கள். தயவுசெய்து நம் நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று கூற அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு அழுக்கு வேஷ்டி அழுக்கு துண்டுடன் ஒரு சாதாரண ஏழ்மை மனிதர் எழுந்து, ராஜா அவர்களே, நான் அவரிடம் கேள்வி கேட்கலாமா என்று கேட்க, தாராளமாக வா என்று அழைத்து முன்னே புலவரிடம் நிற்க வைத்து, என்ன கேள்வி கூறு என்று புலவர் ஆணவமாக கேட்கிறார். அதற்கு அந்த ஏழ்மையான மனிதர், ஐயா, பழமான பின் காயாவது எது என்று கேட்கிறார். என்னது, பழமான பின் காயாவதா? என்னடா இது, காயான பின்புதானே பழமாகும். இவன் என்ன தலைகீழாக கூறுகிறான் என்று கூறி பயங்கரமாக யோசித்துவிட்டு, ஐயா, தெரியவில்லை, நீங்களே கூறுங்கள். எலும்பிச்சம்பழம் பழமான பின் அதை ஊறுகாயாக மாற்றிய பின் அதை ஊறுகாய் என்று தான் கூறுகிறோம். அதைத்தான் நான் கூறினேன் என்று கூறுகிறான். ஆஹா, நம்மளுக்கு இது கூட தெரியவில்லையே என்று புலவர் யோசித்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த ஏழ்மையான மனிதர், ஐயா, நான் இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கலாமா என்று கேட்க, புலவரோ, சரி, பரவாயில்லை, கேள் என்று கூறுகிறார். காயான பின் பூவாவது எது என்று கேட்கிறார். அடா என்னங்கடா இது, பூ பூக்கும் காய் காய்க்கும் அப்புறம்தான் பழம் ஆகும். இவன் என்ன எல்லாத்தையும் தலைகீழாகவே கேட்கிறானே, காயான பின் எது பூவாகும் என்று யோசித்து கொண்டு, சரி, இதுவும் எனக்கு தெரியவில்லை ஐயா என்று கூறுகிறார். உடனே அவன் சொல்லுகிறான், தேங்காய் அதை உடைத்து தூள் தூளாக பூவாக்கும் போது அதை தேங்காய் என்று கூற மாட்டோம், தேங்காய் பூ என்று தான் கூறுவோம் என்று கூற, புலவரோ நாட்டின் ராஜாவிடம், ஐயா, உங்கள் நாட்டில் சாதாரண குடிகளுக்கு கூட இவ்வளவு அறிவு இருக்கிறதே. நான் இன்று முதல் உங்கள் நாட்டின் அடிமை என்று கூறி அவர் அங்கிருந்து செல்கிறார். உடனே ராஜாவிற்கு மிக மிக சந்தோஷம். அந்த ஏழ்மையான மனிதரை பார்த்து, ஐயா, நீர் இத்தனை நாள் எங்கிருந்தாய் தம்பி என்று கேட்க,
அந்த ஏழ்மையான மனிதரோ, ஐயா, நான் வேறு யாரும் அல்ல, உங்கள் அரண்மனையின் சாதாரண சமையல்காரன். நீங்கள் எத்தனையோ முறை என்னை பார்த்திருக்கிறீர்கள், நானும் உங்களை எத்தனையோ முறை சாப்பாடு பரிமாறி உள்ளேன். ஆனால் நீங்கள் ஒரு முறை கூட என்னிடம் பேச்சு கொடுத்ததும் இல்லை, என்னிடம் நீங்கள் முகம் கொடுத்து கூட என்னை கவனித்ததும் இல்லை. அறிவு என்பது யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கும் ஐயா, அது பணம் பார்த்தோ பதவி பார்த்தோ யாரிடமும் இருப்பதில்லை என்று அந்த ஏழ்மையான மனிதர் கூறுகிறார். தன் தவறை அந்த ராஜா அப்பொழுதுதான் உணர்கிறார். அறிவு என்பது யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கும், பணம் இருப்பவனிடம் மட்டும் இருப்பதில்லை என்று உணர்ந்து கொள்கிறார். இதுவே இக்கதை சுருக்கம்.